இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஃப்ரீடம்க்கும் இண்டிபெண்டன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். கூகுளில் போய் மீனிங்னு போட்டிங்கன்னாக்க ஃப்ரீடம் மீனிங் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா சுதந்திரம்னு தான் வரும். இண்டிபெண்டன்ஸ் மீனிங் இன் தமிழ்னு போட்டால் சுதந்திரம்னு வரும். அதுக்கு கொஞ்சம் கீழே போய் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு மீனிங் வரும், சுயசார்பு. அதாவது எல்லா விஷயங்களுக்கும் மற்றவங்களை சார்ந்து இருக்காம தானே யோசிச்சு தானே முடிவு பண்ணி தானே நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய, தடைகளை மீறி முன்னேறுவதற்கான ஒரு தகுதி. ஃப்ரீடம்ங்கிறது கொடுக்கப்படுவது, ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறது. நமக்கு பிறப்புலயே ஃப்ரீடம் இருக்கு. அன்லிமிட்டெட் ஃப்ரீடம் யாருக்கும் கிடையாது. லிமிடெட் ஃப்ரீடம் தான், அது எல்லாருக்கும் இருக்கு, வெவ்வேறு அளவுல இருக்கு. ஆனா அந்த ஃப்ரீடத்தை இண்டிபெண்டன்ஸா உருவாக்க வேண்டியது அது நம்மளோட கடமை. இப்போ முக்கியமா இதை பத்தி எதுக்காக பேசுறேன் அப்படின்னாக்க, இப்பெல்லாம் பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரனுக்கும், அதாவது அவங்க பிள்ளைங்களுக்கும் இடையில பெரிய யுத்தம் நடக்குது. எது? ஃப்ரீடமை பத்தி தான். பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் நிறைய வேணும். பேரண்ட்ஸ் இன்னமும் கொடுக்குறாங்க, ஆனா அதுக்கு மேலேயும் ஃப்ரீடம் வேணும். ஃப்ரீடம் கொடுக்கறதுல தப்பு இல்லை. அது இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வளருதா? My child is very free, but is she independent to do the job on his own, on her own? Think about it. மறுபடியும் சந்திப்போம்.